வெல்கம் டு யல்சாஸ் டேரோ ரீடிங். ஸோ நீங்கள் ஒரு பர்சனை நினைக்கிறீங்க, அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்டு இருக்குது, அண்ட் வித்தின் 3 டேஸ்க்குள்ளே உங்கள் 2 பேரோட அந்த எனர்ஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களோடைய இந்த உறவுக்குள்ளே என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி எனர்ஜியில் நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆகும் இந்த 3 டேஸ்க்குள்ளே உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆக போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் கார்ட் எனக்கு வந்தது ஃபேமிலி கார்ட். ஸோ இந்த பர்சன் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு லவ், இந்த மேரேஜ் லைஃப் வேணும், இந்த பர்சன் கூட எனக்கு மேரேஜ் லைஃப் வேணும், கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க. இந்த பர்சன் கூட ஒரு நீங்கள் கல்யாணம் பண்ண ஒரு பர்சனாக இருந்தால் நீங்கள் வீடு மாறி போகணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிளானிங்கில் இருக்கீங்களா, இந்த நியூஸ் உங்களை தேடி வருது. இந்த பர்சனுக்கு உங்களுக்கும் இந்த ஒரு பாண்டிங் நடக்க போகுது. ஹையர் செல்ஃப் ஆக்டிவேஷன். இந்த பர்சனுக்கும் சடனாக ஒரு எனர்ஜி, இந்த பர்சனுக்கு சடனாக ஏதோ ஒரு கைட், டக்குன்னு அது ஒரு விஷயம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. இந்த பர்சன் தான் நம்மளுக்கான பர்சன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கிளிக் ஆகலாம். மேபி நீங்கள் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம். அது அவங்களுக்கு சடனாக ஒரு விஷயம், அவங்க கைட் இந்த சமயத்தில் அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ அசிஸ்டன்சி, ஸ்பிரிட் கைட், அவங்க தான் உங்களை கைட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேரோட ஸ்பிரிட் கைடும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும், சேரணும் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கில்ட், சபோதாஜ் நம்ம பார்த்தோம். உங்கள் பர்சனுக்கு சடனாக ஏதோ ஒரு கிளிக், ஏதோ ஒரு எனர்ஜி வருது. இது முன்னைக்கு இவங்க வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா சடனாக நான் பண்ணினது தப்பு, அந்த பர்சன் நோ காண்டாக்டில் இருக்காங்கன்னா அவங்களாம் உங்கள் கூட பேசுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். பட் இப்போது நான் உணர்ந்துட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அண்ட் இப்போ தான் என்னால் யோசிக்க முடிஞ்சுது அப்படின்ற ஒரு சில விஷயம். நீங்கள் நிறையா கோயிலுக்கு போய்ட்டுருக்கலாம், டெம்பிள் ப்ரேயர்ஸ், இல்லை நீங்கள் இந்துக்கள் இல்லைன்னா கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க பர்சனாக இருக்கலாம். நீங்கள் ஸ்பிரிட் கைட், உங்களுடைய கடவுள், இவங்கக்கிட்டலாம் நிறையா கைட் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டே ரிச்சுவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க சீக்கிரமே கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக் பாண்டிங் இருக்குது. அதனாலவே இந்த பர்சன் உங்கள் 2 பேருக்குள்ளே செப்பரேஷன் ஆகிருக்கும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் டாக்ஸிக்காக தான் இருக்குது. இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்கள் கைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா டாக்ஸிக் பாண்டிங் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்தால் கூட மறுபடியும் அந்த ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ஓகே, சரி, அந்த பேட்டர்ன் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, உங்கள் கைட் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன், ஆனாலும் இந்த விஷயம் மறுபடியும் தொடரும் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சில உண்மைகள் உங்களுக்கும் தெரியும், அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும், கொடுக்கப்படும். ஸோ இந்த பர்சன் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ட்ரீம்ஸ், உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறதாவும் இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள நினைக்கிறதா இருந்தாலும் சரி, ட்ரீமில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க, பேசிக்கிறீங்க. அந்த ஒரு ட்ரீம் சடனாக அவங்க உங்களை பற்றி நினைக்கிறதும் அவங்க உங்களை பற்றி நினைக்கிறதும், அதனாலவே அவங்களுக்கு உங்களை பேசுனது நோ காண்டாக்ட்னா ரீயூனியன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சடனாக ஒரு தாட் ஏதோ ஒரு மெசேஜ் அந்த ட்ரீமில் கிடச்சி இந்த பர்சனை இப்போ நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட், அந்த ஒரு ஃபீலிங். ஸோ நீங்கள் உங்கள் பர்சன் ஏர் சைன் ஜெமினாய், லிப்ரா, அக்வேரியஸ். ஸோ இந்த சைன் பர்த் டேட் நான் போடுவேன். இது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கல் சைன். இது உங்களோட இருந்தால், உங்கள் பர்சனோட இருந்தால் அது உங்களோட சைன் தான். தமிழ் ராசியும் வெஸ்டர்னோடையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ வேறு என்ன பார்க்கலாம். ஓகே, யாரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆஃபரோடு வராங்க.
ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆஃபரோடு வராங்க. இது ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்க போகுது, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக் பாண்ட் இருக்குது, ஈகோ இருக்குது. ஸோ இந்த பர்சன் உங்கள் 2 பேருக்குள்ளே மறுபடியும் ஒரு ரீகனெக்ஷன் நடந்தாலும் உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் நிறைய ஈகோ டாக்ஸிக் பாண்டிங் இருக்குது. ஓகே, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விதமான புரிதல் ஏற்படணும். இந்த ஒரு புரிதல் ஏற்படாத வரைக்கும் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஷெடோ சைட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணுறதும், அவங்க உங்களை ட்ரிகர் பண்ணுறதும், நீங்கள் மாறி மாறி அடிச்சுக்கிறதும், நீங்கள் அவங்கள காயப்படுத்துறதும், அவங்க உங்களை காயப்படுத்துறதும், இதுவே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷம் மட்டும் இருக்காது, ஈர்ப்பு மட்டும் இருக்காது, ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அடிதடியும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, பட் ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டாக்ஸிக் எனர்ஜி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் அந்த ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, டெய்லி நீங்கள் ஒரு கிராட்டிடியூட் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் மேபி ஒரு கிராட்டிடியூட்னா இந்த கடவுளுக்கு, பிரபஞ்சத்துக்கு இந்த மாதிரி நன்றி சொல்கிறதும் சரி, இல்லாட்டி நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதி கடவுள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை எனக்கு வழிகாட்டு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். இல்லை உணரணும், கடவுள் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு உணரணும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்கன்னும் போது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் செயல்படணும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஹெல்த்தியாக இல்லைன்னா எப்படி ஹெல்த்தியாக மாற்றணும் அப்படின்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணணும். மறுபடியும் அதே லூப்பில் போயிட்டு உடவ வேண்டாம். ஸோ வேறு என்ன பார்க்கலாம். சரி, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஆவர்ஸ் பண்ணுற அந்த ஒரு டைம் வந்துருச்சு. ஒரு வேளை நீங்கள் உங்களுடைய செல்ஃபை நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அண்ட் அந்த பர்சன் கூட அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னும் போது உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஒரு டைமிங் வரப்போகுது, நீங்கள் ஒன்று சேர்றதுக்கான அந்த ஒரு டைமிங் வரப்போகுது. பட் ஆனாலும் இந்த பேட்டர்ன் நீங்களும் அவங்களும் ஒரு கார்மிக் பார்ட்னராக இருக்கலாம், இந்த ஒரு பேட்டர்ன் மறுபடியும் தொடரும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும், உங்கள் பர்சன் உங்களை புரிஞ்சுக்கிறதும், ஈகோனால இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கே சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் எப்படியாவது பாசிட்டிவாக இருக்கணும், உங்கள் பர்சனையும் பாசிட்டிவாக பார்த்துக்கணும். பொசசிவ்னஸ், அப்சர்ப்ஷன், இந்த கண்ட்ரோலாக இருக்கிறது, ரொம்ப உங்கள் பர்சனை சந்தேகப்படுறதில்ல, அவங்க உங்களை சந்தேகப்படுறதுலாம் இருந்ததுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்குமான் போது எஸ், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், வரப்போகுது. ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் கார்ட் சொல்லுது. ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.